என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க ரகு மனசுல நீ? இல்ல கேக்குற ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியோ நீ? வீட்டுல ஒருத்தவங்க கிட்டயும் பர்மிஷன் வாங்காம உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்கிய என்ன? இல்ல என்ன சொல்லு பாட்டி. நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? ஒன்னு சொல்லு. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணணும்னு நீங்க நினைக்கீங்க? நானும் எவ்வளவுதான் பொறுமையா உங்ககிட்ட சொல்லுறது, நான் அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு. நீங்க யாராச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கீங்களா? அம்மா என்னன்னா யாரோ ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு என் அண்ணன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும், நொன்ன பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கொஞ்ச நாள் முன்னாடி பிரியவாதான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா. நான் என்னதான் பண்ண சொல்லு. இங்க பாரு ரகு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல நீ? அப்பா, நான் கல்யாணம் பண்ணா அணுவை தான் கல்யாணம் பண்ணுவேன், மத்தபடி யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். ரகு, என்னல ரகு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட? நாங்க யார சொல்றோமோ அவங்கள கல்யாணம் பண்ணா போதும். தகுதி இல்லாதவளை வீட்டுக்குள்ள உயர்த்தணும்னு சொல்லிட்டு நினைக்காத ரகு. மனசுல அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு தகுதியும் இல்லை. அதுதான் முக்கியமான காரணமே. அம்மா, கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. ஆமா, என்னம்மா தகுதி வேணும் சொல்லுங்க. அவளுக்கு என்ன இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கல்யாணம் பண்ணா எனக்கு இருக்க எல்லா தகுதியும் அவளுக்கு வரும். ஆமா, தேவையில்லாம தகுதி கிதுகுதின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கம்மா, எனக்கு சுத்தமும் பிடிக்கல. ஆமா, நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை சொல்லுங்க. சாரு, முதல்ல நான் சொல்றதை கேளு, சரியா? நீ நினைச்சா மட்டும் போதாது, நானும் நினைக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. நீ ஆசைப்பட்டதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் காலேஜ் படிக்கும் போதே சொல்லிட்டேன், என் மனசுல வேற ஒருத்தி இருக்கா, நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. நீ அதையும் தாண்டி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கனா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சாரு. ஆமா, உன் மனசுல யார் அந்த மாதிரி சொல்றாங்களோ அவங்க கிட்டதான் நீ கேட்கணும். இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அத்தை. பாருமா, சொல்ற கேளுமா. இங்க நீ இரு, அவன் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். இப்ப நான் சொல்றல, நான் சொன்ன அவன் கேப்பான். நான் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண சொல்றமா? அம்மா ரகு, எனக்காண்டி அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ ரகு. சாரு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ உன்னை நல்லா பாத்துப்பா. ஒண்ணு இல்லாதவ கிட்ட என்ன இருக்கு சொல்லி? அவகிட்ட ஒண்ணு இல்ல, இவகிட்ட படிப்புல இருந்து பணத்துல இருந்து எல்லாமே இருக்கு. இவளை புரிஞ்சுக்கோ ரகு. அம்மா, இங்க பாருமா, யார் கண்டி என்னுடைய முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. நான் அணுவை தான் கல்யாணம் பண்ண போறேன். 2 நாள்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுதான். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, இல்லாதவங்க இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். ரகு, என்ன பாட்டி, என்ன பண்ண சொல்ற சொல்லு. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணணும்? என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டு மருமகளை வரப்போறவளை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணுவேன்ற? பாட்டி, என்ன பாட்டி நோட்டி நிக்கிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காது அம்மா சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணு வீட்டுல போயிட்டு பேசுற வேலையை பாருங்க. ஆமா அப்பா. ரகு, நானும் அதை சொல்றதுக்குதான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீ உங்க அம்மாவையும் என்னென்னமோ பேசி எதையோ டாபிக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நம்மளே ஒரு 2 நாள்ல போயிட்டு அவங்க வீட்டுல பேசுவோம். முதல்ல இந்த விஷயத்த அந்த பொண்ணு வீட்டுல சொல்லு. ஆமா பாட்டி. நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன் உன் மேல. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என் செல்ல பாட்டியே, எதுக்கு கோவமா இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. நீங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, யாருமே இல்லாம கல்யாணம் பண்ற அளவுக்கு. போங்க சார், போங்க. பாட்டி. போடா செல்லம். ஆமா ஆமா, இப்ப மட்டும் செல்லம் வெல்லம் எல்லாம் சொல்லுவான். இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா நீ? என்ன போல, நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஆமா, கல்யாணம் முடிச்சு என் பேத்தி வரட்டும், எல்லாம் பேத்திக்கிட்ட சொல்லி கொடுக்கேன். என்ன விடவும் பேத்தி முக்கியமாயிட்டா உனக்கு? ஆமா செல்ல பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இங்க பாருல உன் மோவனே, இவ்வளவு நேரம் எவ்வளவு சீருன்னு சீரிக்கிட்டு இருந்தான் பாம்பு மாதிரி. இப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோடனே பொட்டி பம்பா அடங்கி இருக்கான். இங்க பாரு, உசாரா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன விரட்டி விட்ட மாதிரி உங்க 2 பேரையும் விரட்டி விட்டுறாம உண்மையே. ஏன் பாட்டி இப்படி சொல்ற? உன்னையே நான் நல்லா பாத்துப்பேன், எங்க அப்பா அம்மாவையும் நான் நல்லா பாத்துப்பேன். நிறுத்துங்க மருமவள, வார்த்தை பார்த்து. ஆமா, இங்க நான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, யாருன்னா எப்படி என கெட்டு ஒளிங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என் விருப்பத்துக்கு நடக்காத வீட்டுல இனி இங்க நான் ஒரு நிமிஷமும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு கண்டவளை வீட்டுக்குள்ள நடையத்தணும்னு நினைக்கிறீங்க? சி அத்தை. சாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, வா நம்ம வீட்டுக்கே போவோம். அம்மா. யாருக்கு யாருல அம்மா? நான் இவ்வளவு உன்கிட்ட கெஞ்சுறேன், ஆனா சரி என் அம்மைக்காண்டி நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரல. என்ன பார்த்து அம்மானு கூப்பிடாது இதுக்கு மேல. ஆமா, சீ, உன்னெல்லாம் பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்ல. எவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன் என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. என் அண்ணன் பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா அவளை விட சொல்லு?
அவளை கட்டினதுக்கு நீ சீரழிஞ்சு நிப்பல கண்டிப்பா. மருமவளே, பெத்த தாய் மாதிரி பேசு. ஆமா, பேய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கா? சீரழிஞ்சு போவாளாமே, சீரழிஞ்சு ஆளையும் மூஞ்சையும் பாரு வந்துட்டா வீட்டை விளக்கத்திருக்குன்னு. எட்டே, நீங்க வாயை மூடுங்க. என் மோவன் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசும்போது என் புருஷனே என்னை எதிர்த்து பேச மாட்டான். நான் உங்களுக்காண்டி மரியாதையை கொடுத்து 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 இந்த நிலைமையில வந்து நின்றுகிட்டு இருக்கேன். ஆனாவும் நான் சொல்றீங்க வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு சொல்லி நீங்களா தானே போனேன் என் மோவ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் விரட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் பொறுத்து போய் தான் பார்க்க முடியும். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை நீங்க. இங்க பாரு தாட்சாயினி, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத தாட்சாயினி, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் தாங்க அப்படி நினைக்கேன். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே இன்ன வரைக்கும் என்ன அப்படி நினைக்கவே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. சாரு வா, இப்பவே கிளம்புவோம். சாரு வா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, உங்ககிட்ட பேசணும். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ரகு. இதுக்கு மேல நான் உன்னை பார்க்கவும் விரும்பல, பேசவும் விரும்பல. என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாரு மாமா, இங்க பாரு சாரு, உன்னை பிடிக்கும். எங்க அம்மா சொல்ற மாதிரி உன்னை பிடிக்காமலாம் இல்ல. அணுவை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், அணுவே வந்து என்னை வெறுத்து ஒதுக்குனா கூட நீ என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னு சொல்லல, உன்னைதான் எனக்கு பிடிக்கும். ஆனாலும் என் மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும்ல. நீயும் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாரு சாரு, 2 பேரும் இத்தனை நாள் ஒன்னாதான் கடந்தோம். ஒரே வீட்டுல, ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூலு, எல்லாமே ஒன்னாதான் இருந்திருக்கோம். நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிருக்கோம். எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் தங்கச்சின்ற ஃபீலிங் மட்டும்தான் இருந்திருக்கே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு நாளும் தோணவே இல்லை சாரு. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி எனக்கு நினைக்கவே முடியல. இங்க பாரு சாரு, எங்க அக்கா மட்டும்தான் என் கூட பிறந்தவன்னு இருக்கவ. அவளும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா நீ என் கூடயே தான் இருந்திருக்க. ஒரு தங்கச்சி மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கு எல்லாமே நீ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என் அப்பா அம்மா எல்லாரை விட உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பொண்டாட்டின்ற இடத்துல உன்னை வச்சு என்னால பார்க்க முடியாது சாரு. என் தங்கச்சி இருந்த இடத்துல என் பொண்டாட்டியை எப்படி வைக்க முடியும் சொல்லு. மாமா, என்ன உங்களுக்கு அப்ப பிடிக்கலையா மாமா? அவ கேக்குறாளல, பதில் சொல்லு. வாயை திறந்து சொல்லு. இதுக்கு பதில் சொல்லு. இதுக்கப்புறம் இங்கேயே இருக்க உன் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறேன். ஆமா சாரு, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, எனக்கு அணுவை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னாவே விருந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம், எல்லாமே ஒன்னாவே பண்ணியிருக்கோம். இல்லைன்னு சொல்லலை நானு. ஆமா, ஒரு தங்கச்சி அண்ணன் அப்படின்ற இதுலதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட எந்த விதத்துல நான் தப்பான முயற்சி ஏதாச்சும் பண்ணிருக்கேன் நான் சொல்லு, என்னைக்காச்சும் சொல்லு. இல்ல மாமா, நான் அதுக்காண்டி தப்பா சொல்லல. உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் சொல்லி 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 கடைசியில நம்ம ரகுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு இருந்துச்சு. எனக்கும் அதே மாதிரிதான் சாரு. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை தங்கச்சி ஸ்தானத்துலதான் வச்சு பார்த்திருக்கேன். அப்போ உன்னை எப்படி என்னால கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஸ்தானத்துல பார்க்க முடியும்? உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் அணுவை கல்யாணம் பண்றது தானே பிரச்சனை. நான் அணுவை கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா உன்னையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா அப்போ உண்மையாதான் சொல்றீங்களா? அணுவை விட என்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மாமா? ஆமா, உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, நான் சொல்லவே இல்லை இப்பவும். எனக்கு இதுவே போதும். என் மாமாக்கு என்ன இப்படி பிடிச்சாலே போதும். என் மாமாக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்ல, எனக்கு மாமானாலே பிடிக்கும். என் ரகு மாமாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவே பண்ணிக்கிட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை. சாரு ஏத்தே, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஊருக்கு கிளம்புறேன். சாரு, இன்னும் ஒரு 2 நாள்ல அணு வீட்டுக்கு போயிட்டு பேசலான்னு இருக்கோம். நீயும் இரு சாரு. நீ ஏன் போகணும்னு நினைக்கிற? எங்க கூடவே இரு. எல்லாம் சரிதான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க எப்படி என்ன தங்கச்சியா பாத்தீங்களோ நான் அப்படி உங்களை அண்ணனா பார்க்கல. நீங்க வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அதுக்காண்டி நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷம்தான். அணுவை விட என்ன பிடிக்கும்னு சொன்னீங்களா மாமா, அதுவே எனக்கு போதும். அதுக்காண்டி உங்களே நினைச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பேன்னு நினைக்காதீங்க. நானும் என் வாழ்க்கையை தேடி பார்த்துப்பேன். எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், அவ்வளவுதான். இங்க இருந்தா நான் அதே ஞாபகமாவே இருக்கும். நான் எங்க ஊருக்கே போறேன். அங்க போனேன்னா கொஞ்ச நாள் அப்படியே உங்களை மறந்துடுவேன். சாரு, என்ன மன்னிச்சிருமா? இல்ல மாமா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஆரம்பத்துல இருந்து பிடிக்கலன்னு தான் சொன்னீங்க. நான் தான் அப்பமே புரிஞ்சிக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்.
நான் இது மட்டும் நடுவில் வராமல் இருந்தால் அத்தைக்கும் அணுவை பிடிச்சிருக்கோம். இப்போ உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கும். எல்லாமே என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன். நான் போயிட்டு வரேன். சாரு, அத்தை, எனக்காண்டி ஒரே ஒரு ஆசை, கடைசியாக பண்ணுவீங்களா? சாரு, என்ன சாரு இப்படியெல்லாம் பேசுற? அத்தை, எனக்காண்டி மாமாக்கு அணுவையே கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ் அத்தை. சாரு, ப்ளீஸ் அத்தை. அத்தை, என்னக்காண்டி ப்ளீஸ் அத்தை. இங்க பாருமா, இங்க பாரு தாட்சாயினி, சொல்லுங்க. கோவப்பட்டு எதுவுமே ஆக போறது இல்ல. ஆமா, ஒழுங்கு மரியாதையா போயிட்டு நீயும் என் மோகனும் அந்த வீட்டுல பேசிட்டு பூ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளை குடிச்சிட்டு வாங்க. அவளைதான் சொல்ல முடியும். அவனுக்கு பிடிச்சத பண்ணு. ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுமா. எல்லாருமே சேர்த்து ஏமாத்திட்டல, நல்லவ மாதிரி நடிச்சு. நீ எப்படி இங்க வந்து நல்லா இருக்க நானும் பாக்குறேன்டி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. நீயே ரகு வேண்டான்னு சொல்லி ஓடவில்லை. என் பேரு தாட்சாயினி இல்ல. கீழே குனிஞ்சு என்னமா பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் வீட்டுல போயிட்டு பேசுறேன். அம்மா, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். வேற ஒருத்தி முக்கியம் சொல்லி இந்த அம்மாவே எப்ப எதிர்த்து நின்னானோ அப்பமே எனக்கும் இருக்கும் அவனுக்கும் இருக்கு. வரவும் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். கடமைக்குன்னே வந்து நிக்கேன். ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க. எங்க அத்தை சொன்ன மாதிரி நான் நல்லா இருக்க கூடாதுன்னு சொன்னா அது பழிச்சிரும். அம்மையோட சாபம். நீங்க நல்லா இருங்கப்பா, எனக்கு எதுக்கு? தாட்சாயினி இப்படி சொல்லாதம்மா. பிள்ளை வந்து நிக்கலாம். பிள்ளை பாரு சோகமாயிருவான். அம்மா, என்னல இப்ப தானே சொன்னேன், அவ தானே முக்கியம் சொல்லி. இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறா? போ, போய் அவகிட்டே பேசு. ஆமாம்மா, அவகிட்டதான் பேச வரேன். பாத்தியா? அம்மா இங்க பாரு, அவ எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் நீயும். அவ வேணும்ன்றதுக்காண்டி உன்னை வெறுத்துருவனான்னு சொல்லி நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டி தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். உன்னோட சம்மதம் எப்ப கிடைக்குமோ அன்னைக்குதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டணும்னு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். ரகு, ஆமாம்மா, நீயும் எனக்கு முக்கியம்தாம்மா, இல்லைன்னு சொல்லல. 5 வருஷம் அவ என்ன நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காளம்மா. அவளை என்னால விட முடியலம்மா. என்ன மன்னிச்சிருமா. உன் காலில் வேணா விழுறேன். ஐயோ ரகு, வேண்டாம். நீ நல்லா இரு, அதுவே எனக்கு போதும். அம்மைக்கு அம்மையும் முக்கியம் சொன்னலையா, அதுவே போதும். சரி, சாரு ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்கா. நான் போயிட்டு சாருவை விட்டுட்டு வரேன். நான் வேணா விட்டுட்டு வருவாமா? வேண்டாம் மாமா, நானே போய்க்கிறேன். எத்தே. சாருமா, அழுவாதம்மா. இப்பமே ஊருக்கு போனோமாம்மா சாரு? ஆமா, எனக்கு எங்க அப்பைய பார்க்கணும் போல இருக்கு. நான் இப்பவுமே போறேன் அத்தை. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க, சரியா? நான் எங்க அப்பா கிட்ட போறேன். மாமா, போயிட்டு வரேன். சரிம்மா சாரு, பார்த்து போ. பாட்டி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. சாரு, பரவாயில்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். என் மனசு மாத்திக்கிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ரகுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இப்போ எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான். என்ன விரும்புறவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு முடிவு எடுத்துக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன் மாமா, போயிட்டு வரேன். சரி சாரு, பார்த்து போயிட்டு வா. அத்தை, நான் பேக் பண்றேன், சரிங்களா? நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வாங்க. சரிம்மா சாரு. அம்மா, நானும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்கயா? அது ரகு, அனுவ பார்க்க தானே? பாட்டி, எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல பாட்டி, நீங்க ஆரம்பத்துல பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அரையும் குறையுமா கேட்டு போனை வச்சுட்டா. இப்போ போனாதான் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். அதனாலதான், வேற எதுவும் இல்ல பாட்டி. நீங்க நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்ல. என் மோகனை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இருக்குடி, நீ இந்த வீட்டுக்கு வா. அப்ப இருக்கு. உன் அம்மையும் இந்த வீட்டுல நடையற விட மாட்டேன். உன்னை இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அம்மையும் மோகனும் சேர்ந்து என் மோகனைய மயக்கி வச்சிருக்கீங்க. இனிதான் தெரியும் இந்த பத்மா யாருன்னு சொல்லி. சரி பாட்டி, நான் அப்படியே போயிட்டு வரேன். ரகு, நேரம் ஆச்சுல, பார்த்து போ. இல்லன்னா நாளைக்கு போய்க்கலாம்ல. அப்பா அது எத்தனை வாட்டி போயிருப்பான் என்ன ரகு? ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியாததா? அட போ பாட்டி. ஐயா தாட்சாயினி, சொல்லுங்க அத்தை. இங்க பாரு தாட்சாயினி, என் மேல கோவப்படாத. அந்த பிள்ளைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான். நீ பார்த்து இருந்துகிட்டீன்னா அந்த பிள்ளைய நல்லா பார்த்து உன்கிட்ட பொறுமையா நடந்துக்கும். நீ நடந்துக்கிற பொறுத்துதான் இருக்கு உன் மோவன் உன் மேல அன்பு காட்டுறதோ இல்லை உன்னை வெறுக்கிறதோ. அவ்வளவுதான் சொல்ல முடியும். 2 பேரும் நாளைக்கு போயிட்டு அந்த பிள்ளை வீட்டுல என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருங்க, சரியா? சரி. சரிம்மா, அப்ப நீயும் வரியா? இல்ல, நம்ம பூ வைக்க போவோம்ல, அப்ப நான் வரேன், சரியா? இப்போதைக்கு சும்மா பேசிட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மட்டும் வாங்க. நகை பத்திலாம் எதுவும் பேச வேண்டாம். அதுவே எதுவும் இல்லாத குடும்பம் பத்தியா? அவங்களே ஒரே பிள்ளைய பெற்று வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கல்ல. நம்ம போட்டு போனா நம்ம பிள்ளைக்கு என்ன? சரிம்மா. சரிம்மா தாட்சாயினி, நான் போயிட்டு படுக்கிற நேரமாச்சு. மணி 9 ஆக போகுது. சரிம்மா, வாங்க போவோம்.
எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளையே என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாக்குறீங்களே, சும்மா விட மாட்டேன் எல்லாரையுமே. ஏடி, என் பிள்ளையவா என்கிட்ட இருந்து பிரிக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? எப்படி இந்த வீட்டுல வந்து நிம்மதியா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். ஆமா, கல்யாணம் தானே நடக்கும், என் பிள்ளை கிட்ட எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு நானும் பாத்துறேன். மறுநாளே உன்னைய என் பிள்ளைய பிரிச்சு வைக்கிறேன்டி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா, அப்ப இருக்கு இந்த வீட்டுல உனக்கு கொடுமை. மாமியார் கொடுமைனா என்னன்னு நான் காட்டுறேன் உனக்கு. நாளைக்கு போய் விடுற ரைடுல 2 பேரும் அடங்கி ஒடுங்கி இருக்கணும். ஆமா, நாளைக்கு போறேன் அம்மைக்கும் அவளுக்கும். என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கீங்க, நாளைக்கு இருக்குடி தாட்சாயினி யாருன்னு தெரியும் உங்களுக்கு.